முடிச்சிருவா. செல்வி ஆசிரியை யுனைட்வின் மெல்வின் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல்நலம் பெறவும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றம் அடையவும் மன்றாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் பிறகும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, நவநாளிலே 4வது நாளிலே நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே புதிய ஏவாள் என்கிற தலைப்பிலே சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து பலவிதமான சலுகைகளை நாம் இழந்துவிட்டோம். ஆண்டவருடைய அருளை நாம் இழந்துவிட்டவர்களாக இருந்தோம். ஆனால் புதிய ஏவாள் மரியாள் அவருடைய கீழ்ப்படிவினால் ஆபத்துக் கொள்கிற ஒரே ஒரு வார்த்தையினால் ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுகிற மாபெரும் புதிதாக அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனித வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். ஆண்டவருக்கு கீழ்ப்படுவதனால் பலவிதமான அறுப்படைகளை சிறப்பாக எந்த மாணவரும் மந்தையில் இருந்து விலகிவிடக்கூடாது என்பதிலே அவர் உறுதியாக இருந்த ஒரு பேராசிரியர். அவர்களை வழிநடத்தி அவர்கள் கண்டிப்பாக ஒரு குருத்துவ நிலை அடைய வேண்டும் என்பதிலே பொறுமையாக கருத்துக்களை எடுத்து வைப்பதிலே சிறப்பாக அவர் தன்னுடைய பேராசிரியர் பணியை அவர் செய்தவர். இருக்கிற இடங்களிலே அவருடைய சிறப்பான கடன் படித்த ஒரு மாபெரும் பேரவை தந்தையாக இருந்திருக்கிறார். அருட்தந்தை வில்சன் அவர்கள் அருங்குடை இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். பல இடங்களில் அச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் நமக்கு மறைவுரை வழங்கியிருக்கின்றார். மேலும் அனைத்து குருக்களும் இந்த நாளிலே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவர்களுக்காக அவர்களுடைய பணிக்காக உடல் உள்ள சுகத்திற்காக அவர்கள் விரும்பி வேண்டுகிற அனைத்து ஜெபங்களை நிறைவாக தரும்படியாக சிறப்பாக இத்திருப்பணியில் பற்றாடும். தூய மனைவிகளை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றமுறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவம் கொடுத்தேன். ஏனெனில் என் சுமரையாலும் பொருளாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவம் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து
ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் எங்கும் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். எங்கும் கண்ணியான மாற்றி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை பெற்றுணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துணியாதியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை முன்பாகுகின்றோம். முதல் வாசகம். உலக போக்கின்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய மற்றும் 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உம் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ராயேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ராயேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எகிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய நாட்கள் செய்திலிருந்து வாசகம். மார்க்கு செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 வரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்காவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பலர் பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை புதிய ஏவாள். இன்றைக்கு அன்னையை பற்றி விவிலியத்தினுடைய ஒரு பெண்மணியோடு இணைத்து சிந்தனைகளை சிந்திக்க இந்த அன்னையின் திருத்தலம் நம்மை அன்போடு அழைக்கிறது. இன்றைய மார்க்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட நற்செய்தி எடுத்தவுடனேயே ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக இருவராக அனுப்பினார் என்று. பிரியமானவர்களே, உலகத்தின் தொடக்கத்திலேயே கடவுள் இருவராகத்தான் தேர்ந்தெடுத்தார். நம்முடைய பணியை செய்வதற்காக, பழுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்புவதற்காக, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருவரை தேர்ந்தெடுத்தார். தொடக்க நூல் புத்தகத்தில் 18வது வசனம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மனிதனுக்கு தக்க துணை ஒன்று தேவைப்படுகிறது, தகுந்த துணை. அதனால்தான் ஒவ்வொரு திருமணத்திற்கு முன்னாலும் அவ்வளவு நீண்ட ஒரு படையெடுப்பு. தக்க துணையா இருப்பாங்களா, ஜோடி பொருத்தமா இருக்குமா, இந்த மகனுக்கு ஏற்ற ஒரு மருமகள் கிடைப்பாங்களா, இல்லை என்னுடைய மகளுக்கு ஏற்ற ஒரு மருமகள் கிடைப்பானா என்று சொல்லி தகுந்த ஒரு துணையை தேடித்தான் பலவிதமான வீடுகளுக்கு வாசல் ஏறி இறங்கி ஒரு திருமணத்தை மிக கச்சிதமாக முடிக்க நாம் எல்லாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஆதாமுக்கு நிகரான தகுந்த ஒரு துணை 2:22 விளக்கமுள்ள பார்க்கலாம். ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வரச் செய்த கடவுள் அவருடைய விழாவிலிருந்து ஒன்றை எடுத்து
உலகத்திலேயே முதலாக அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடம் இதுதான் நினைக்கிறேன். கத்தியின்றி எதுவுமே இல்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை உலகத்தில் நடந்தது இருக்கிறது என்று சொன்னால் அது இடமாகத்தான் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தை வரச் செய்து மருந்து மாற்றங்கள் இல்லாமல் அவனுடைய விழா எலும்புல ஒன்றை எடுத்து அதை ஒரு பெண்ணாக உருவாக்கி ஆதாமுக்கு நிகரான ஒரு துணை என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு ஏவாள் என்று கடவுள் பெயரிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு துணைக்காகத்தான் கடவுளே இவ்வளவு கச்சிதமாக ஒரு குடும்பத்தை ஒரு தலைவர் தலைவியை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், இந்த ஒரு உண்மையில் தான் இந்த உலக மக்கள் தகுந்த ஒரு துணைக்காக, நல்ல ஒரு கச்சிதமான ஒரு குடும்ப வாழ்வுக்காக, கணவன் மனைவிக்காக, ஒரு தலைவன் தலைவிக்காக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஒரு திருமணத்திற்காக உலக வழக்கு ஒன்று உண்டு. 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இது மருவி வந்த வாக்கு. 1000 பொய் சொல்லி என்பது மருவி வந்த வாக்கு. உண்மையான சொல்லாடல் எது கேட்டால் 1000 முறை பொய் சொல்லி தான் உண்மையான சொல்லாடல். 1000 முறை பொய் சொல்லி நம்முடைய உறவுகளை அழைத்து, உற்றாரை அழைத்து, பெண் பார்க்கிற பரவத்தை எல்லாம் நடத்தி திருமணம் நடத்துகிற ஒரு நிகழ்வு. இது மறுபடி 1000 முறை பொய் சொல்லி 1000 முறை பொய் சொல்லி கடைசியா 1000 பொய் சொல்லி அன்பார்கள். இந்த ஏகாலிக்கிற ஒரு பெண் ஆண்கள் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் கூட அவர் தம்முடைய அந்த ஆணோட திட்டத்திற்கு தம்மை அடிப்பணிய அந்த பெண்மணி சற்று தவறி விடுகிறார். 33ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்த மரத்தின் கனி சுவையானதாகும், அது கண்களுக்கு களி கூட்டுகிற ஒரு கனியாக இருந்த காரணத்தினால் சொல்லப்படுகிறது, தானும் உண்டால், அதோ இருக்கிறாங்களா, தானும் உண்டால் தன் கணவனுக்கும் கொடுத்தார். நானும் அப்படிதான் என் கூட இருக்கிறவங்களையும் அப்படிதான் நடத்துவேன். தானும் உண்டால் தன்னை கணவனுக்கும் கொடுத்தார். அப்போ இந்த சுவை மிகுந்த கனியாக இருந்தது என்று வேலை சொல்கிறது 5வது வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில். இந்த சுவை நாட்டின் வழியாக ஏற்படுகிற ஒரு சோதனை, நாட்டின் வழியாக கட்டிக்கொள்கிற ஒரு பாவம். இதுதான் 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு திருமுகத்தில் பார்க்கலாம். நாவை பற்றி மிக மிக சிறப்பான ஒரு செய்தி யாக்கோபு தம்முடைய திருமுகத்தில் சொல்வார். நாக்கு மிக சிறியதுதான். எப்படி ஒரு கப்பலை ஓட்டுகிற மாலுமி சிறிய சுத்தானை கொண்டு எவ்வளவு இது வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், காற்றடித்தாலும், அலைகள் எழுப்பினாலும் திசை மாறாமல் தான் விரும்பிய திசை நோக்கி அந்த மாலுமி அந்த சுத்தானை கொண்டு பெரிய கப்பலை இயக்குகிறாரோ, அதே போலத்தான் இந்த மனித உருவாகிய நாக்கு சிறியதாக இருந்தாலும் கூட வானத்தில் இருந்து நெருப்பை கொண்டு வந்து கொட்டுகிற எரித்தவரை போன்றது இந்த நாவு என்று 3வது அதிகாரத்தில் யாக்கோபு திருமுகத்தை 1 படித்தால் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாவின் வழியாக இந்த முதல் பாவம் இந்த உலகத்திற்கு தம்முடைய நுழைவு கட்டணத்தை செலுத்தாமலேயே முன்வைத்து கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது ஒரு தெருவில், ஒரு முக்கிலையோ, ஒரு வீட்லையோ ஒரு 4 பாட்டிங்களோ 4 பொம்பளைங்களோ உட்கார்ந்தாங்கன்னா அந்த இடத்தினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் காலின்னு அர்த்தம். 4 பாட்டிங்க 4 பொம்பளைங்க ஒரு வீட்டை திணல உட்கார்ந்தாங்கன்னா சொல்லாமலே ஒரு வீடு காலி ஆகுது, குடும்பம் காலி தான். நாவின் வழியாக வருகிற சோதனை பாவம் இந்த பழைய ஏவாள் வழியாக உலகத்திற்கு வருகிறது. கண்களுக்கு களிப்பூட்டுகிற ஒன்றாக அந்த பழம் அந்த ஏவாளுக்கு பெண்ணுக்கு தருகிறது. கண்கள் இது இச்சையின் வழியாக, கண்களின் வழியாக வருகின்ற இச்சை என்கிற பாவத்தை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்பிக் கொள்கிறேன். ஆக இந்த கண்களால் கவரப்பட்ட அந்த பழத்தை ஏவாள் உண்கிறார். உண்டு தான் பாவத்தை கட்டிக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய துணையாளருக்கும் இந்த பழத்தை கொடுத்து, வா
அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தின் வழியாக இருவருமே சேர்ந்து உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்கிற பழைய ஏவாளாகத்தான் இந்த பெண்மணியை நம்மால் இன்றைக்கு சித்தரித்து பேச முடிகிறது. அதே போல 11வது வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இதை உண்டவுடன் அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஆடை என்று இருந்தார் ஏவாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆடை என்று இருந்த ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிற போது, நாம் பாவம் செய்யாத வரைக்கும் நம்மிடம் இருக்கிற எந்த விதமான ஒன்று நம்முடைய கண்களுக்கு பெரிதாக தெரிய போவதில்லை. என்றைக்கு ஏவாள் தன்னுடைய பாவத்தின் வழியாக தன்னுடைய கணவருக்கும் பாவம் செய்வதை அவர் தன்னுடைய கழுத்தின் வழியாக எண்ணிட்டாரோ, அங்கு அவர்கள் ஆடை இன்றி இருப்பதை கண்டு வெட்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாவம் நம்மை வெட்க முறைச்சு. அடுத்து கேள்வி கேட்கிறார். என்ன ஆண்டவர் கடவுள் 23:8 சொல்றாரு, நம்முடைய திருமணிகள் அழைத்து என்ன பண்ண, நீ செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சொல்லுது 13 சொல்லுது, பாம்பு என்னை வஞ்சித்து விட்டது, நானும் ஏமாந்துட்டேன். அப்ப இங்க அடுத்த பாவம் பாருங்க, நாம் நம்முடைய பாவத்தை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏவாள் நம்முடைய பாவத்தை நியாயப்படுத்துவதற்காக சாத்தான் என்னை வஞ்சித்து விட்டது, ஆகவே நான் அதை பாவம் செய்யவில்லை, என்னை ஒருவர் தூண்டிவிட்டார், நான் தவறில்லை என்று சொல்லி நம்முடைய பாவத்தை நியாயப்படுத்துகிற அடுத்த ஒரு பாவம் இது நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அதே போல பார்க்கலாம், இந்த நியாயப்படுத்தும் வழியாக அடுத்தவர் மீது குற்றம் சாட்டுகிற, குற்றம் சுமத்துகிற குறைவான நோக்குடைய பார்வைகளாக, கண்களாக நம்முடைய பார்வையின் கண்களும் வாழ்வு கொடுக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஒரு நிலையைத்தான் பழைய ஏவாளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதான் 15 அதிகாரத்தில் தொடக்கத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்துவிட்டு கடவுள் சார், உனக்கும் உன் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் பகையை உண்டாகும். அன்பார்ந்தது, இதையெல்லாம் சேர இந்த பெண்மணி ஏவாள் என்ற பெண்மணியின் வழியாக இந்த உலகத்திற்கு எப்படி பாவம் வந்ததோ, அதே போலத்தான் இந்த புதிய ஏவாள் என்கிற இந்த அன்னையின் வழியாக உலகத்திற்கு வாழ்வு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. அதே 3ஆம் அதிகாரத்தில் 20வது வருஷத்தில் பார்த்தோம் என்றால் நமக்கு சொல்லப்படுகிறது, உயிருள்ளோர் எல்லோருக்கும் இவரே தாய் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்கள், இந்த பழைய ஏவாளுடைய இந்த ஒரு பின்னணியில் புதிய ஏவாள் அன்னை மரியாள் என்று இன்றைக்கு சிந்தனைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, புதிய ஏவாள் அன்னை மரியாள் புதிய ஏற்பாடுதான் பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா, எசாயா 7:14 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கன்னி பெண் ஒருவர் கருத்தறிந்து மகனை பெற்றெடுப்பார், அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது எசாயா புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டில் வருகிற புதிய ஏவாள் அன்னை மரியாதை பற்றி முன்கூட்டியே குறித்து வைக்கப்படுகிற ஒரு கடவுளுடைய நிகழ்வு இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல லூக்காஸ் 1:40 பார்த்தோம் என்று சொன்னால், அடிமையின் தாவரையும் கண்ணோக்கினார், தூய தூய உன்னத கடவுள் வல்லமை ஆகவே போகிறது தூயது. அப்ப அன்னை மரியாள் வழியாக ஒரு குழந்தை தூயதாக பிறந்தது என்று சொன்னால், அன்னை மரியாள் தூய்மையாக நமக்கு கொடுக்கிற மழை செய்கிறார் கூட இன்றைக்கு விசனை கேட்காத போல நாம் புதிய பழைய காலத்தில் சாதனை எதிர்கொண்டு யாரெல்லாம் ஆண்டுடைய இடர்களில் விலகி ஆண்டவருக்கு கூறப்படுவார்களோ அவர்களுக்கு புதிய ஏவாள் ஆண்டவர்களுக்காக விலகி பேசி நாம் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவர்களுக்கு தூரமாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக சகோதரன் சொல்லுங்க, நம்மை ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு பாவம் சொல்லியாக இந்த புதிய ஏவாள் புதிய ஆதாமாக இயேசுவாக
இன்றைக்கு அந்த ஒரு முறையை தான் நீங்கள் குடும்பங்கள் அனுபவித்து கணவன் மனைவி மதுரையில ஞான மணிபுரம் சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் கோயில் முடிச்சுட்டு வரும்போது பஸ்ல ஏறி உட்கார்ந்து முதல்ல ரெண்டு விஷயம் யாரும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக சொல்லிட்டு என் பேக் எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டு கொஞ்சம் வந்தவுடனே கண்டக்டர் வந்தார். வந்து சார் டிக்கெட் பண்ணிட்டார். நான் கையில் காசு கொடுத்து சார் திருவண்ணாமலை ஒன்று இப்போ கேட்குதா? கேட்குதா? கேட்குற மாதிரியே இருக்கா? இப்போ மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். கேட்குதுங்களா? பேசலாம். ஓகே, வந்துட்டு இருக்கிறேன். அந்த கண்டக்டர் சீட்டு பின்னாடி 2 பேர் உட்கார சீட் இருக்கும். அதில் உட்காந்தேன். பேக் தூக்கி பக்கத்தில் வச்சு யாரும் உட்கார்ல, நிம்மதியாக இருந்துச்சு. சரி யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போன உடனே கண்டக்டர் வந்தார். வந்து சார் டிக்கெட் அப்படின்னாரு. நான் கையில் காசு கொடுத்துட்டு சார் திருவண்ணாமலை 1 அப்படின்னா கொஞ்ச நேரம் ஃபோன் வந்துச்சு. அதுக்குள்ள ஒருத்தர் பக்கத்தில் வந்து இருக்காங்க. சரி மறுபடியும் சார் டிக்கெட்டு சார் திருவண்ணாமலை 1 என்னை மேலே கீழே ஏற இறங்க பார்த்துக்கிட்டே இருந்தார். 2வது முறை சார் டிக்கெட்டு அப்படின்னார். எனக்கு வாயில் கண்டோம். நான் சார் திருவண்ணாமலை 1 அவர் விடுற மாதிரி தெரியல. யோ டிக்கெட்டியா அப்படின்னா நான் கையில் காசு வச்சு யோ திருவண்ணாமலை 1யா. அவர் மறுபடியும் பார்த்தா பச்சை மாதிரி இருக்கிற டிக்கெட்டு என்னாரு. நீங்களும் தான் பார்த்தா பச்சை மாதிரி இருக்கிறீங்க திருவண்ணாமலை 1 அப்படின்னா என்ன கேட்டார். டிக்கெட் கேட்டால் 1ன்ற பின்னாடி அந்த அம்மா கேட்ட டிக்கெட் கேட்டால் முன்னாடி வீட்டு வருதுன்னு சொல்லிச்சு. நீ பாட்டு 1 அப்படின்னாரு. ஏற்று கொட்ட ஆரம்பிச்சு. கண்ணு செவந்து போச்சு. கண்ணை துடிக்குது. திரும்பி பார்த்தேன். 3 பேர் சீட்டில் ஒரே அம்மா உட்காந்துது. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நீ இல்லை பக்கத்தில் வந்துட்டு வர உட்காந்துக்கலாம். கண்டக்டர் டிக்கெட் என்கிட்ட கேட்குறாரு. சரி டிக்கெட்டு வாங்கிட்டு நான் சொன்னேன், ஏயா கல்யாணம் பண்ணுறது நீங்கள், மதுரைக்கு போகிறது நீங்கள், டிக்கெட்டு மட்டும் நான் வாங்கணுமா யாருன்னு கேட்டேன். இல்லை சார் அங்கே போய் உட்கார வேண்டியதானே பக்கத்தில். இல்லை சார் அங்கே தான் போய் உட்கார்ந்தேன். நான் சொல்லிச்சுன்னா உனக்கு எனக்கு ஒத்து வராது, ஜோடி போட்டு சரியில்லை, நீ போய் எங்கன்னா சீட்டில் உட்காந்துன்னு சொல்லிச்சு. நான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்தேன் சார். புதிய வியாபாரம் நீங்களாம் புதிய வியாபாரம். அன்பார்ந்தவர்களே, எந்த பெண்மையின் வழியாக உலகத்திற்கு வாழ்வு வந்ததோ அந்த வாழ்வை இந்த உலகத்திற்கு நீங்கள் வாழ்ந்து அந்த வாழ்வுக்கு உயிரோட்டம் கொடுத்து அந்த புதிய ஏவாளை போல நீங்களும் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலையை தான், ஒரு செய்தியை தான் இன்றைய தலைப்பானது நமக்கு தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டுக்கு போகும்போது
வீட்டுக்கு போனா 3 கூடாது, தங்க கூடாது, வெள்ளி கூடாது, நீங்க சும்மா விட்டுருக்கீங்களா? தோல்வி துருவி கேள்வி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எந்த தங்க கூடாது, வெள்ளி கூடாது, என்ன பண்ண சொல்லு. அந்த ஆளை ஒரு வழி பண்ணி அதனால மொத்த கதையும் சொன்ன உடனே நீ படுத்து சொல்லிட்டு ராத்திரி ஒரு புதுசத்தை கட்டி 3 மணிக்கெல்லாம் எழுச்சினாங்கன்னா காட்டி போயிடுச்சு. ஓடை போயிடுச்சு. வெட்டுற மாதிரியே வெட்டலாம், விட்டுலாம் கடவுள் வந்தாங்கன்னா நம்மளும் சொல்லலாம் சொல்லிட்டு இது ஒரு புதுக்கதை போயிடுச்சு. இந்த கொண்டாடிய காலம் போறாரு, கத்துறாரு, பேர் வச்சுட்டு போறாரு, கொண்டாடிய காலம். ஒரே ஒரு என்ன வழி, ஐயோ இந்த மாதிரி என்ன பிரச்சனை, எங்கிட்ட போறாரு ஒன்றுதான், கொண்டாடிய ஒன்றுதான், அது போயிடுச்சு. சரி, முதல்ல ரம்பையை கொண்டாடிய சாமி. ரெண்டாவது யாரு, ஊர்வசி இதை பாருங்க, ஐயோ சாமி இல்லை. மூணாவது யாரு, மேனகை இதுதான் பாருங்க. ஆமா இதான் போடாத நானே தான் இருந்தே பொண்ணு விஷயத்தை இப்படி பண்ணிட்டு என்ன விஷயம், பொண்ணுக்காக பண்ணிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் 2 வேணாம் சொல்றது பெரிய விஷயம். 3ஆவது என்ன பார்த்தியா, நான் வேணும்னு சொல்றேன். ஏன் கேட்டா 3க்கு எனக்கு நான் வேணாம்னு சொல்லுவேன். கடைசியாக என் பொண்டாட்டி கேட்கல, இதுதான் என்ன பண்ணுறாரு, 4 பைசா கொடுக்குறாரு. ஒன்று என்னால் முடிய சாமி, 4 புதிய ஏற்பாடாக வாழ்வதற்கு அதிகமான தடைகள், அதிகமான எதிர்ப்புகள், புதிய ஆதாரமாக வாழ்வதற்கு சவால் அதிகமாக உண்டு. இவற்றையெல்லாம் கடந்து அன்னை மரியாதை புதிய ஏற்பாடாக உலகத்திற்கு ஒரு புதிய வாழ்வை கொண்டு வந்து கொண்டிருந்தார். பெரிய அளவை கொடுத்து வந்து நம்ம எல்லாம் ஆண்டு பேசும் மகனாக போல மீண்டுமாக 2வது பிரசவித்தவர். அதே போலதான் இன்றைக்கு நாமும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அன்னை மரியாதை பின்பற்றுகிற அன்னை மரியாதை பக்கத்தில் சொல்லிக் கொண்டால் நாமும் கூட இன்றைக்கு அன்னையுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இந்த புதிய அன்னை மரியாதை புதிய ஆதாரத்தை ஆண்டவர்கள் சொல்லி இந்த உலகத்திற்கு நாம் வாழ்கிறோம். அவ்வாறு வாழ்வதற்கு நீங்கள் நாமும் வாழ்கிற அர்த்தம் கொண்ட வாழ்வாக இருக்கும். அன்னை மரியாதை போல அடுத்த நாம் புதிய ஏவாளாக ஆசீர்வாதத்தை கொண்டு அன்னை மரியாதை போல புதிய வாழ்வை நீங்களும் நானும் புதிய ஏவாளாக புதிய ஆதாரம் நீங்கள் நானும் அன்னை மரியாதை மீண்டும் பிரசவிப்போம். ஆண்டவர்கள் சொல்லுங்கள். அனைவர்களுக்கும் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நம்முடைய அன்னை மரியா வழியாக கொண்டாடுவோம். ஆயர்கள், குருக்கள், கல்வியர்கள், பிறந்தரத்தால் பொது ஊழியர்கள் ஆகிய அனைவரும் ஒருங்கிணைந்த வாழ்வின் ஆதாரத்தை அன்னையின் வழியாக ஏழைகளுக்கு அளித்திட வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்களுக்காக ஏழைகளை நசுக்கி ஒடுக்கியாளர் தலைவர்களாக இல்லாமல் வலியோராக இருந்தாலும் எளியோரின் வாழ்வு உயர தன்னலமற்ற சேவையின் வழியாக மக்கள் நல்வாழ்வு பெற உழைக்கும் நல்ல நாட்டு தலைவர்களை எமக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பதி தலைமையேற்று மன்றாடுவதற்காக புதிய ஏவாளான அன்னையின் பரிந்துரையே நம் அனைவரின் வாழ்வாதாரம் என்னும் நம்பிக்கை நிறைந்த இறையாசிரியை இந்த நவநாள் திருப்பலி வழியாக நமக்கு நிறைவேறிற்று. நம் அன்றாட வாழ்வை அன்னையின் ஆசிரியரால் வளமாக்கிட நமக்காக இத்திருப்பலியில் ஜெபிக்கும் நமது சேத்துப்பட்டு மறைக்கோட்ட அனைத்து குருக்களையும் ஏனைய குருக்களை ஆசீர்வதித்து நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலி சிறப்பிக்கும் அன்பியங்களுக்காக அடிப்படை கிறிஸ்துவ வாழ்வை அன்பியங்களின் வாழ்வை உயர்த்தும் இன்றைய நவநாள் திருப்பலியை வெகு சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமலா நகர் கிறிஸ்டோபர் குழந்தை இயேசு அமலோத்பவ மாத அன்பியங்களையும் அன்பிய தலைவர்களையும் அன்பிய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு அவர்களில் தொடரவும் அதனால் அவர்களின் அடிப்படை வாழ்வியல் ஆதாரங்கள் அன்னையின் வழியாக உயர்ந்து நிற்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையின் வழியில் விசுவாசத்தில் வேரூன்றி வாழ தாழ்நிலையில் இருப்போருக்கு வாழ்வு உயர்வு தன்னை மட்டுமே. ஆம், எங்களை அனுதினமும் கரம் பிடித்து தூக்கி வழிநடத்தும் தாயே, உன் பிள்ளைகளாக எங்களின் தாழ்நிலையை உயர்நிலையாக மாற்றும் உன்னதமான வாழ்வாதாரம் மற்றும் அருளாதாரம் உன்னில் மட்டுமே உண்டு என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். உம் பரிந்துரையால் உம் திருப்படி வானில் உயர்ந்து பறப்பது போல தாழ்நிலையில் இருக்கின்ற எங்கள் வாழும் உழைந்து நிற்கக்கூடிய அருளை கொள்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவனை எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இவனை பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுவிட உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமல், எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமல் விரும்பினமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூயலோடு அன்னையின் நவநாளில் நாங்கள் உம்மை மௌற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஆடுவதாவது.
மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுவே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை மது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுமனவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அவருடைய தூய ஆவியால் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவீராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலியான தூய லூர்து அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவராகவுமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒப்புரவாகும் இவ்வுலகிற்கெல்லாம் அமைதி மீட்பு தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மணியராக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். இவ்வுரிமைப்படி திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்துள்ளது. கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறந்திருக்கும்படி பிள்ளைகளை கனிவோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே இவ்வுலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து வாழ்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாய் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவ்விபராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியின் விருதுக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர்.
இவ்வுலக மக்களின் ஆன்ம மீட்புக்காக ஒரே திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை எமக்களித்த திருவுளமானேறி தன்னலமற்ற சேவையாலும் தளராத ஊக்கத்தாலும் குன்றாத முயற்சியினாலும் இந்திய திருநாட்டில் தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சேர்க்கப்பட்ட சுற்று வட்டார பகுதியில் எண்ணற்ற ஆன்மக்களை மத்தியில் கொண்டு வர கருவியாக பயன்படுத்திய மரல் பணியாளர் தந்தை பிரான்சிஸ் மரிய தாராசின் வல்லமையுள்ள பரிந்துரையால் அருள்கூர்ந்து மக்கள் மனமாற்றம் பெற ஒப்பற்ற வரத்தையும் புனித தந்தையையும் தந்தருளும். மேலும் மக்களுடைய பசி பிணி வறுமை இவைகளிலிருந்து விடுதலையும் அளித்தருளும். இன்னும் சிறப்பாக மரல் பணியாளர் தந்தை தாராசுடைய பரிந்துரையால் நாங்கள் கேட்கும் இவ்வரத்தையும் தந்தருளும். இம்மன்றாட்டை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரவேலுக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தூயலூர் அன்னை திருத்தலத்தின் 131வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நம்முடைய மறை மாவட்ட ஆயர்வேத அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவருடைய திருத்தலங்கள் கொடியேற்றப்பட்டு இந்த கடந்த 3 நாட்களாக நாம் நவநாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 4வது நாளாக நாம் அன்னை லூர்து அன்னை புதிய ஏவாள் என்ற அருமையான ஒரு குணத்தினை நாம் சிந்தித்து தியானித்து இந்த திருப்பலியை நாம் சிறப்பித்திருக்கின்றோம். அன்றுக்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பிக்கின்ற அனைத்து மறைக்கோட்ட தந்தையர்களை நாம் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். குறிப்பாக நம்முடைய இந்த சேத்துப்பட்டு மறைக்கோட்டுகள் அனைத்து பங்குகளும் பங்கு மக்களும் பங்கு தந்தைகளோடு இணைந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய சேத்துப்பட்டு மறைக்கோட்ட அனைத்து குருக்களும் மிக சிறந்த குருக்களாக செயல் வீரர்களாக தங்களுடைய பங்குகளிலே பல அருமையான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். மறைக்கோட்ட தந்தைகளாக எங்களுக்குள் ஆழமான ஒரு உறவும் புரிதலும் ஒரு ஒத்துழைப்பும் இருப்பதனால்தான் ஆயத்தந்தை அவர்களே எல்லோரும் முன்னிலையிலும் அவர்கள் சேர்த்துப்பட்ட மறைக்கோட்ட குருக்களை பற்றி அவர் பெருமையாக சொன்னார். ஏனென்றால் நாங்கள் தொடக்கத்திலே கோவாவிற்கு அனைத்து குருக்களும் ஒன்றிணைந்து தவ பயணமாக அதை மேற்கொண்டோம். அங்கே சென்று நம்முடைய புனித சவேரியார் உடன் இருக்கின்ற அந்த பீடத்திலே அனைவரும் சேர்ந்து திருப்பலி ஒப்புவிடுத்து நம்முடைய மறைக்கோட்டத்திற்காகவும் மறைக்கோட்டத்தில் அனைத்து பங்குகளுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்காகவும் அங்கே நாம் ஜெபித்து வந்திருக்கின்றோம். எனவே ஆயத்தந்தை அவர்களே அதை பெருமிதத்தோடு நன்றியோடு வாழ்த்து சொன்னார். அப்படி நம்முடைய மறைக்கோட்ட அனைத்து தந்தைகளும் இன்று வந்திருப்பது நமக்கு மிக்க ஒரு பேரு, ஒரு மகிழ்ச்சி. எனவே நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமையாகும். இன்றைக்கு நம்முடைய இந்த திருப்பணியை தலைமையேற்று இதை ஆசிரியர் பெற்று தந்தவர்கள் ஆரணி பங்கு தந்தை பேரெழுத்தந்தை முனைவர் மங்கள தாவித் அவர்கள் ஏற்கனவே முன்னுரையிலே தந்தை சொன்னது போல தூய இதய குருத்துவ கல்லூரி பூந்தமல்லியிலே பேராசிரியராக பணியாற்றி பல்வேறு இடங்களிலே அவர்கள் படித்து ரோமையிலும் படித்து
அவர்கள் முனைவர் பட்டம் பெற்று இன்று நம்முடைய மறைக்கோட்டத்திலே அவர்கள் சிறப்பான பணியை ஆரணிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மாவட்டத்திலே பல்வேறு பங்குகளிலே சந்தவாசல் மற்றும் வேப்பூர் பணிகளிலே பணிகள் செய்து இன்றைக்கு ஆரணியிலே அருமையான பணியை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த பொன்னாடை போற்றி நாம் அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசும் கொடுக்கப்படுகின்றது. அதே போல நம்முடைய தச்சாம்பாடி பங்கு தந்தை பேருத்தந்தை வின்சென்ட் அவர்கள் அருமையான முறையிலே புதிய ஏவாள் அன்னை மரியா என்பதை நமக்கு சிறப்பாக நம்முடைய விபலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி நம்மை சிந்திக்க தூண்டினார்கள், ஜெபிக்க தூண்டியிருக்கின்றார்கள். தச்சாம்பாடியிலே பலவிதமான ஜப கூட்டத்தை மக்கள் அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்கும்படி பல்வேறு பணிகளையும் சாதனை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அனைவருக்குமாக சேர்ந்து நாம் இந்த பொன்னாடையை போற்றுவோம். முதலிலே நம்முடைய தந்தை மங்கள தாவீது அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி நினைவு பரிசை நாம் வழங்குகின்றோம். அன்பியங்கள் அதை வழங்குகின்றார்கள். கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய தந்தை ஜெயக்குமார் மற்றும் அனிஷ் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுப்பார்கள். தந்தை வின்சென்ட் பேருந்து வின்சென்ட் தச்சாம்பாடி அவர்களுக்கு நாம் பொன்னாடையை போர்த்தி இந்த நினைவு பரிசை வழங்குகின்றோம். அடுத்ததாக தேவிகாபுரம் பங்கு தந்தை பேருந்து லாச வேளாங்கண்ணி அருமையான முறையை பாடி இந்த நடுப்பூசையை நமக்கு அந்த நன்றி பண்பாடி நம்மை ஜெபிக்க தூண்டினார்கள். எனவே அவர்களுக்கும் நம் அனைவரும் சார்பாக இந்த பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களையும் நினைவு பரிசு நாம் கொடுக்கின்றோம். நம்முடைய குழப்பலூர் பங்கு தந்தை பவுல் வேளாங்கண்ணி என்னுடைய இறையில மாணவர் திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரியில் நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களையும் நாம் அனைவரும் இந்த பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி அவனை பாராட்டுகின்றோம். கெங்காபுரம் பங்கு தந்தை பேருந்தந்தை செல்வம் அவர்களும் நமக்கு இந்த கடைகளெல்லாம் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பல நல்ல பணிகளை நம்முடைய கெங்காபுரம் பணியை செய்து கொண்டு அவர்களையும் நாம் பொன்னாடை போற்றி வாழ்த்து நினைவு பரிசை வழங்குகின்றோம். ராந்தம் கொரட்டூர் பங்கு தந்தை பேருக்கும் நம்பிக்கை அவர்களும் தங்களுடைய பங்கிலே ஆலயத்தை கட்டி பல சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வந்து நமக்கு திருப்பதியை கலந்து கொண்டு ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் பொன்னாடை போட்டு இந்த தற்கு நன்றியின் அடையாளமாக இந்த இடத்தை நாம் கொடுத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேல் புதுப்பாக்கும் பங்கு தந்தை ஆனந்தராஜ் நம்முடைய உதவி பங்கு தந்தையாக இருந்து தாவது செய்துள்ள மாணவர்களின் கண்காணிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்து இப்பொழுது மேல் புதுப்பாக்கு சிறிய பணிகளை செய்து கொண்ட அவர்களையும் நாம் பொன்னாடை போற்றி வாழ்த்தி அந்த நிறைவு பரிசை வழங்குகின்றோம். பத்தியாவரம் பங்கு தந்தை பிரேம் வந்து 42 ஆண்டுகளிலே சிறப்பான பணிகளை செய்து கிளை பங்கிலும் அவர் சிற்றாலயம் கட்டி அருமையான பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இந்த கோவாட்டூருக்கு அருமையாக அவர்தான் அனைத்தும் ஏற்பாடு செய்தார்கள். எனவே தந்தை பிரேம் அவர்களையும் நாம் முன்னாடி போற்றி வாழ்த்து நினைவு பரிசை அவருக்கு வழங்குகின்றோம். மோட்சவாடி பங்கு தந்தை அருட்தந்தை ஜீவகன் அவர்கள் என்னுடைய
செயலராக நான் பரிபாலருக்கு செயலராகவும் நம்முடைய ஆயிரத்து தொடக்கத்திலே செயலராகவும் இப்பொழுது மோட்சவாடியிலே முதல் பங்கிலே பல சீரிய பணிகளை சிறப்பாக செய்து கொள்கின்ற அவர்களை வாழ்த்தி இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் நினைவு பரிசை வழங்குகின்றோம். தந்தை ஃபெலிக்ஸ் கமல் நம்முடைய கோடர் நிறுவனத்திலே உதவி இயக்குநராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து கேட்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு திருப்பலிக்கு மற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் வந்திருந்து உதவி செய்கின்ற அவர்களையும் நாம் பொன்னாடை போற்றி வாழ்த்தி நினைவு பரிசை வழங்குகின்றோம். ஆறுணி உதவி பங்கு தந்தை தந்தை பிரேம் கிளாடின் அவர்கள் இங்கே வந்திருந்து நம்மோடு இருந்து திருப்பலியை கலந்து கொண்டு ஜெபித்திருக்கின்றார்கள். அருமையான அச்சீரை வாசித்திரை வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்களையும் இந்த பொன்னாடை போற்றி வாழ்த்தி அவருக்கு நினைவு பரிசை வழங்குகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நவநாட்கள் முழுவதும் நம்மோடு இருந்து நமக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவும் மக்கள் வருகின்ற பொழுது பாவ செய்தலும் கேட்டு ஆன்ம ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய மலை மாதாவின் மலையில் 40 ஆண்டுகள் மேலாக சிறப்பான இந்த பணியை ஆற்றுப்படுத்தல் பணியை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இங்கே கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்கின்றவர்கள் பேரர் தந்தை அந்தோனி ராஜ் இன்றைக்கு மறைக்கோட்ட அளவிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நாம் பொன்னாடை போற்றி வாழ்த்தி இந்த நினைவு பரிசை வழங்குகின்றோம். நமக்கு கொடியேற்று முதல் கொண்டு தொடர்ந்து 10 நாட்களாக நம்மோடு தங்கி ஒப்புரு அடையாளம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பேரர் தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இறுதி நாளிலே கடைசி நாளில் அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அன்றுக்குரியவர்களே, எங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்றவர் நம்முடைய அன்பு தந்தை இங்கு ஏற்கனவே உதவி பங்கு தந்தையாக இருந்து சீரிய பணியை ஆற்றி நம் வாழ்வு பத்திரிகையிலே அவர் உதவி ஆசிரியராக இருந்து சீரிய பணிகளை செய்து இப்பொழுது புலவன்பாடி பங்கு தந்தையாக இருக்கின்றவர்கள் இன்றைக்கு எல்லோருக்கும் நினைவுபடுத்தி அனைவரையும் ஒன்று கூட்டி நம்மை அழைத்து வந்து நம்முடைய அன்புக்குரிய தந்தை ஜான் பால் அவர்களுக்கு கைதட்டி இந்த பொன்னாடையை போற்றி நாம் அவருக்கு நினைவு பரிசை வழங்குகின்றோம். அன்பிற்குரியவர்களே, அனைத்து நிகழ்வுகளையும் நம்மோடு இணைந்து பணிபுரியும் நம்முடைய மாதவனை நிர்வாகி தந்தை ஜெயக்குமார், நம்முடைய உதவி பங்கு தந்தை அனீஷ் அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குறிப்பாக அனைத்து அருள் சகோதரிகள், வேதியர்கள், பீடச் சிறுவர்கள், குறிப்பாக நம்முடைய பாடல் குழுவில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி பெற்று வந்து நமக்கு இன்று பாடி ஜெபிக்க உதவி செய்கின்ற அனைவருக்கும் சேர்ந்து நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்றுக்குரியவர்களே, நம்முடைய அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா நெருங்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நாளை தினத்திலிருந்து நாம் எதிர்பார்த்த அந்த பேவர் பிளாக்ஸ் எல்லாம் நாளை இருந்து போடப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஏறக்குறைய 1,17,750 சதுர அடி. அப்படி என்றால் ஒரு சதுர அடி 100 ரூபாய். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 1,17,00,000 நம்முடைய செலவு. அந்த பேவர் பிளாக் அனைத்து இந்த வளாகம் முழுவதும், திருத்தலத்தில் இந்த பேராலய வளாகம் முழுவதும் இது நாம் போடுகின்ற பொழுது ஒரு வேளாங்கண்ணியாக இது கண்டிப்பாக நமக்கு காட்சி அளிக்கும். அது நாளிலிருந்து தொடங்குகின்றார்கள். நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீர்கள், பாதம் நீங்கள் தொடங்குங்கள், நாங்கள் அன்பிகள் வழியாக தனிப்பட்ட குடும்பங்களாக தனி நபர்களாக நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளை நன்கொடைகளை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். எனவே மறவாதீர்கள், உங்களுடைய காணிக்கைகள் கொடுங்கள். யார் அதிகமாக இல்லை, யார் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அவருடைய பெயர்கள் அங்கே பலகையிலே போடப்படும்.
காரணம் அவர் நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய சிறு சிறு தியாகம் பெரிய தியாகமாக அது கருதப்படும். எனவே இதற்காக 500 ரூபாய் கொடுத்தாலும் அவர்கள் பெயர் அங்கே பதிவு செய்யப்படும். அனைவருக்குமாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த திருவிழா நம் அனைவருக்கும் ஒரு பெருவிழாவாக ஆசீர்வாதமாக அருள் பாலிக்கின்ற ஒன்றாக அமைந்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக நாளை தினத்திலே முதல் வெள்ளிக்கிழமை வழக்கம்போல் நமக்கு திருப்பணியை நடக்கும். ஆனால் வியாதிகாரனுக்கு நோயற்றோருக்கான அந்த நற்கரை வழங்குதல் நாளைக்கு நடைபெறாது. ஏனென்றால் கொஞ்சம் பேர் இங்கே வந்து விடுகின்றார்கள். அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் அழைக்கலாம். அன்றுக்குரியவர்களே, நாளை தினம் திருப்பணி முடிந்த பிறகு வழக்கமாக நமக்கு ஆராதனை அரை நாள் முழுவதும் இருக்கும். ஆனால் நாளை திருப்பணி முடிந்து நற்கரணை சாபம் முடித்து 1 மணி நேரம் மட்டும் 8 மணி வரையிலும் நற்கரணை ஆராதனை நடைபெறும். இந்த நற்கரணை ஆராதனை ஒரு சிறப்பு கருத்துக்காக நாம் இதை நடத்துகின்றோம். நம்முடைய ஆண்டு பெருவிழா சிறப்பாக எல்லாம் நல்லவையாக எல்லோருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் அதற்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எந்தவித அசம்பாவிதமோ எந்த விதமான தடைகளோ இடையூறுகளோ இல்லாமல் இவை நடைபெற வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஊரிலே இறப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகள் நிறுத்தப்பட்டு இறைவன் இரக்கம் காட்டி நாம் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தோடு இந்த திருவிழாவை நாம் ஆசீர்வாதமாக அவர் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் வந்திருந்து இந்த 1 மணி நேர ஆராதனை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நம் மீது அன்பையும் ஆசிரியம் பொழிந்து இந்த விழாவை அவராகவே அன்னையின் வழியாக நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். எனவே நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் மறை மாவட்ட அனைத்து குருக்கள் துறை மக்களுக்காகவும் வருகின்ற பக்தர்களுக்காகவும் நாம் தினமும் ஜெபிப்போம். அன்னை லூர்து அன்னை நமக்காக பரிந்து பேசி தன் மகளிடத்திலிருந்து அருளையும் ஆசிரியம் பெற்றுத் தருவார்கள். அன்றுக்குரியவர்களே, நம்முடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய திருவாளர் மரியதாஸ் நம்முடைய ஏஎச்எம் தோமிசாவை மேல்நிலைப் பள்ளி யாரும் இல்லாத நேரத்தில் நேற்று தினம் அவர்கள் பவனிலே கலந்து கொண்டு திருப்பணியிலே கலந்து கொண்டு எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தவர்கள். நடு இரவிலே அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அவர் மருத்துவமனை செல்லுகின்ற வழியிலே காலமாகிவிட்டார். அவர் வருகின்ற 14ஆம் தேதி அவருக்கு ஓய்வு நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் இறைவனுடைய திட்டம் சித்தம் இருந்திருக்கின்றது. இறைவனுடைய சேர்ந்திருக்கின்றார்கள். 30 வருடங்கள் நம்முடைய இந்த திருத்தலத்தில் இந்த மேல்நிலைப் பள்ளியிலே அவர்கள் பணியாற்றி 9 ஆண்டுகள் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்கின்ற அவருடைய பெரும் சேவை நம்முடைய ஆலயத்திற்கு பெரும் பங்கை ஆற்றியிருக்கின்றார்கள். பள்ளியிலும் மாணவர்கள் கல்விக்காக நிறைய அவர்கள் செய்திருக்கின்றார்கள். பல சிறிய சமூக பணியும் செய்திருக்கின்றார்கள். எனவே இறைவன் அவருக்கு நித்திரைப்படி நிறைவாக தந்து தன்னுடைய வாழ்வீட்டில் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்றும் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளை உறவுகள் அனைவருக்கும் ஆறுதலாக இருந்து வழிநடத்தும்படியாகும். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி அவருக்காக ஜெபிப்போம். நித்திரை பாற்றை திருவரிதாஸ் நிறைவாக தருளும் ஆண்டவரே, சமாதானங்களை பார்வாராக. அன்றுக்குரியவர்களே, இன்றைய இந்த நவநாள் திருப்பணியை நமக்கு சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள் நம்முடைய கிறிஸ்தவர் அன்பியும் குழந்தைய அன்பியும் அமலூர் மாதா நிர்மலா நகர் அன்பியும், இந்த 3 அன்பிகளும் சிறப்பாக முன்னுரை வாசகங்கள் மற்றும் நம்பிக்கைகள் மன்றாட்டு மற்றும் ஆரத்தி அனைத்தையும் எடுத்து பிறகு ஷேர்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் கைத்தட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராது நாம் தெரிவித்து வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த அன்பியங்கள் சிறப்பிப்பது மிக சால சிறந்தது. எனவே நாளை தினத்திலே சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் ஆரோக்கியமாத அன்பியும், அன்னை தெரசா அன்பியும், நிர்மலா நகர வடலார் அன்பியும் உதய தந்தையை சந்தித்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு தயார் செய்து நவநாளை சிறப்பிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்றுக்குரியவர்களே, நாம் சொன்னதை மனதிலே பதித்து இறைவனுடைய அருளை நாம் முதலில் தேடும். அன்னையினுடைய பரிந்துரை நாம் நிறைவாக தேடுவோம். அவருடைய ஆசிரோடு திருவிழா நிச்சயமாக வெற்றியோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு அருள் பாலிக்கின்ற ஒன்றாக அமையும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே நாளை தினத்திலே அந்த 1 மணி நேர ஆராதனை
ஆதரவில் கலந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. தந்தை மங்கள தாவீது அவர்கள் பேசுவார். சேர்த்துப்பட்ட நூற்றாண்டையில் அன்பு பக்தர்களே, திருவிழாவின் 4ஆம் நாளாகிய இன்று இந்த நவநாள் திருப்பலியில் மறைகோட்ட குருக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி உங்களோடு லூர்து அன்னையின் ஆசிரை பெற்றுச் செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேரருள் தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குருக்களை அன்பு செய்கிறவர், குருக்களோடு இணைந்து செயல்படுகிறவர், அவர்களை மதிக்கின்றவர், அவர்களை பாராட்டுகின்றவர். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய மறை மாவட்டத்தில் முக்கியமான பொறுப்புகளிலிருந்து வழிநடத்தியவர், ஆயர் இல்லாத அந்த காலங்களில் அற்புதமாக நம்முடைய மறை மாவட்டத்தை வழிநடத்தியவர், முதன்மை குருவாக, பேராசிரியராக பல பணிகளை சிறப்பாக செய்து இன்றைக்கு நம்முடைய மறை மாவட்ட திருத்தலத்தில் அதிபராக இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் தருவதாக இருக்கிறது. நிச்சயமாக அவரது இந்த பணிக்காலத்தில் இந்த திருத்தலம் இன்னும் மேன்மைப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆராஸ் அடிகளாருடைய புனித பட்டம் நம்முடைய திருத்தலம் இன்னும் வசதிக்காக உயர்த்தப்படுவது போன்ற சிறப்பான பணிகள் நம்முடைய பேரொரு தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல நாளிலே எங்கள் அனைவரையும் சகோதர அன்போடு அழைத்து இந்த திருப்பணியை நிறைவேற்றி எங்களுக்கு வாய்ப்பு தந்ததற்காக, மறைக்கோட்டு முதன்மை குருவாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்வதற்காக அவருக்கு எங்கள் அனைவரின் பெயராலும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். அவருக்கு மறைக்கோட்டு குழுக்களின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிப்பார்கள். பிரியமானவர்களே, அவரோடு சேர்ந்து உழைக்கின்ற அற்புதமான 2 அருட்தந்தையர்கள், நம்முடைய திருத்தலத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அருட்தந்தை ஜெயக்குமார், எல்லா வேலைகளிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவர், ஆன்மீகத்திலே மிகுந்த அக்கறை கொண்டவர், வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அவருக்கும் மறைக்கோட்ட குருக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்தந்தை பால் வேளாங்கண்ணி அவர்கள் அவருக்கு முன்னாடி அணிவித்து நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். அவரோடு சேர்ந்து உழைக்கின்ற நம்முடைய திருத்தலத்தினுடைய உதவி பங்கு தந்தை அனீஷ் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற ஒரு தந்தை, ஆதரவுகளை சிறப்பாக பணி செய்யக்கூடிய, பணி செய்த ஒரு அருட்தந்தை. அவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு அருட்தந்தை பிரேம்குமார் அவர்கள் முன்னாடி அறிவித்து எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காக பங்கு பேரவை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த நாளை சிறப்பித்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அழகாக பாடல்களை பாடி நமக்கு மகிழ்வித்த அந்த குழுவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சி இயக்குனர் தந்தை சர்மா அவர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து நேரடியாக இன்றைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த கேமரா பார்த்துங்க, முதல் முறையாக இங்கே இது ஆட்டோமேட்டிக், அது
அவருடைய முதலாவது வாங்கி நம்முடைய இந்த திருத்தலத்தில் இந்த ஆண்டு பெருவிழாவுக்கு அதை பயன்படுத்துகின்றார்கள். எனவே அவருக்கு நம்முடைய கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டலாம் தெரிவிக்கின்றோம். இது ஏறக்குறைய கட்டித்தக்க வேண்டியது செலவாக இருந்தது. அதையும் வாங்கி நமக்காக இன்று கொண்டு வந்து இந்த திருவிழா முழுவதும் இதை நமக்காக சிறப்பித்துக் கொடுக்க இருக்கின்றவர்களையும் அவருடைய குழுவினரையும் ஏற்படுகிறார்களுடைய நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக வேண்டுகின்றோம். நம்முடைய பங்கு பேரவைத் தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியிலே சென்று நன்கொடையை இந்த தேர் அலங்காரத்திற்காக அவர் பெற்று வருகின்றார்கள். எனவே அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி ஆசிற்காக எழுதிருந்து மன்றாடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறி.
காவலியான புதிய தூர்வந்தையை, குடும்பங்களின் பாதுகாவலரான புதிய சூசையப்பரு, கோடி அற்புதரான புனித அந்தோணியாறு, புனித சவேரியாறு, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஆகத்தம்மானே, இறைவனின் அனைத்து புனிதர்களும் புனிதையரு, இறைவனின் அனைத்து வனத்துதர்களே, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராக ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அடியே வாழ்வு, சுற்றியே வாழ்வு.